ஹாய் ஹலோடா. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செண்டுமேளம் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். எனக்கு புரியுது, நீ வீடியோவும் போட மாட்ற, சும்மா மட்டும் சேனல் வச்சுக்கிற அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. நான் கொஞ்சம் ஹைப்பில் இருந்தேன், இல்லை வந்துட்டு நான் கொஞ்சம் நல்ல ஒரு மூடில் இருந்தேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதையும் மீறி நான் எப்படி போடுவேன்னா, இவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கு மேலே போடாமலாம் இருக்கக்கூடாது, கேட்ஸ்லாம் கோச்சிப்பாங்க அப்படிங்கிறக்காண்டியும் நான் போடுவேன். ஸோ 2 டைப் தான் நான். இப்போ வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்னா, இல்லை இந்த செண்டுமேளத்தை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வைப் கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி. ஸோ இன்னும் ஒரு ஸ்டோரி நானும் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம். ஸோ ஓகேடா, போன பார்த்து வந்துருங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஜேம்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜேம்ஸ் அப்படியே நோஸில் பிளட் வந்தானே, அப்படியே நோஸில் கை வச்சுட்டு, சுஷினி வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு ஏதாவது பேசலாம், புரியுதா? என்னாச்சு, நீங்கள் ஓகேவா? இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நாளைக்கு பேசிக்கலாம். நான் கேட்டது என்னடி? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சுஷி, நான் எப்படி? உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் பிடிக்கலன்னு சொன்னேனா அப்படின்னு உன்னை சுஷி அப்படியே பார்க்குறா. நான் பிடிக்கலன்னு சொன்னேனாடி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ போ, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ சுஷி அங்கேருந்து போகிறா. ஸோ அப்படியே ஜேம்ஸ் திரும்பி பார்க்குறாரு சுஷியா. ஸோ சுஷியும் பார்த்து போகிறா வீட்டுக்கு. சுஷி தூங்கவே இல்லை. ஸோ டோரா போனது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கனால நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்ருக்கா. ஸோ கரெக்டாக ஒரு கால் வருது. ஸோ ரொம்ப பயப்படுறா, அப்படியே ரொம்ப கையெல்லாம் நடுங்கிட்டு போய் எடுக்கிறா. ஸோ எடுத்து மெதுவாக காதில் வச்சு, ஹலோ சுஷி, இன்னும் தூங்கலையா நீ அப்படி மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜேம்ஸ் தான். ஜேம்ஸ் சார், நீங்கள்? நான் தான். இல்லை, நீ ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், நோஸில் வர பிளட், அதனால் கொஞ்சம் நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு என்னாச்சு? உடம்பு எதுனா சரியில்லையா? இல்லை, அது சுஷினா, நான் நாளைக்கு பேசுகிறேன்னா, நீ ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பியே நேரம் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணேன். எதுவும் யோசிக்காமல் தூங்க. என்ன? நான் எதுவும் யோசிக்கல, நீங்களும் தூங்குங்க. அழுதுட்ருக்கியா என்ன? வாய்ஸ்லேயே தெரியுதுடி. இல்லை, அது நான் தான் சொல்கிறேன்ல, எதுவும் யோசிக்காதேன்னு சொல்லிட்டு. பாரு சுஷி, இனிமேல் நீ இதை பற்றி யோசிக்க வேணாம். என்னை நீ லவ் பண்ணுறல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி, யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ யோசிக்காத. இல்லை, நல்லா டோரா. புரியுது, நீ இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் நீ ஸ்ட்ராங்காருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. புரிஞ்சுக்க சுஷி, வீக்காக இருக்கிறது எதுக்கும் சொல்யூஷன் கிடையாதுடி, நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ சுஷி கொஞ்சம் காமாகறா. இப்போ நீ ஓகேவா? ஓகே. அப்பாடா. சாப்பிட்டியா? இல்லைண்ணா. சாப்பிட்லையா? நீ தெரியும்டி, நீ அழுதுகிட்டே இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு. போய் சாப்பிடு. இல்லை வேணாம், நீ மட்டும் இப்போ சாப்பிடல, நான் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உனக்கு அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. ஸோ சிசி லைட்டாக சிரிக்கிறா. இல்லை, நான் சாப்பிட்றேன். அது நீ சாப்பிட்டாதான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அப்புறம் நம்ம ஒன்றா இருக்கலாம், புரியுதா? ஒன்றா இருக்கலாம்னா? ஏய், என்னடி பேசுகிற? ஒன்றா இருக்கலாம்னா ஒன்றா ஊர் சுற்றலாம், உடனே தான் பொக்கே பிடிக்குமே, பொக்கே ஷாப் போகலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியும்டி, தெரியும். எப்படி தெரியாமல் இருக்கும் சொல்லு? சரி, இப்போ மேடம் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? நான் சாப்பிட்றேன். இப்போ சிரிக்கிற பாரு, எப்படி இருக்குது தெரியுமா அந்த வாய்ஸை கேட்கும்போதே? சும்மா அழுதுகிட்டே இருக்காதடி. சரி, இனி நான் அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன். கண்ட்ரோல் இல்லை, அழுகவே கூடாது, புரியுதா? சரி, நான் அழுக மாட்டேன். சாப்பிட்டு ஒழுங்கா தூங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக, என்னன்னே தெரில, புது ஃபீலிங். அப்படியே போயிட்டு ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டோமேங்கிற காண்டிலாம் சாப்பிட்றா உட்காந்து. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கா. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதோ நினச்சி தூங்குறா. ஸோ தூங்குனதும் கரெக்டாக ஜேகே வந்து இந்த டைமும் பார்க்குறாரு. ரொம்ப டென்ஷனாக அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே. ஸோ பண்ணிவிட்டு ஸோ அப்படியே டெரஸ்லேருந்து கீழே இறங்கி காரில் ஏறி போகிறாரு. ஸோ ஜிமின் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக வராரு. ஸோ ஜேகே இங்கேருந்து நாளைக்கு அவள் என்ன பண்ணலாம், நாளைக்கு இவளை ஏதாவது பண்ணுண்டா இல்லை பெருசாக இப்போ பார்த்தாலும் சின்னதாக பண்ணி 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 போர் அடிக்குது, பெருசானா நான் வேணா ஐடியா தட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க் சொல்லி சிரிக்கிறாரு. டேய் நீ என்ன சொல்ல போகிறடே தெரியும், கொஞ்சம் கூட அவள் எது சுகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுடா, அப்படியே உடம்புலாம் எரியணும், நான் தான் பண்ணும், நான் தான் கொடுக்கணும். ஏன் மச்சான் அவ்வளோ வெறி உனக்கு, பொண்ணது அப்படிடா, ஐயோ நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்லாப் பண்ணது அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அகெயின் அவருக்கு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு எனக்கு வெறி ஆகுதுடா, அவள் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த வெறி அடங்காது, இவ்வளோ வெறியாதாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸ்மைல் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஆமாம் வச்சான் அவளை தான் பண்ணிகிட்டே இருக்கணும்டா, நான் மட்டும் தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும், டார்ச்சர் பண்ண 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 செத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, அது போதுண்டா எனக்கு. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு வண்டியை. ஸோ ஜேகேவும் ஹாங்க்கும் பார்க்குறாரு ஜிமினை. ஏன்டா ஏன் உனக்கு இவ்வளோ வெறி அந்த பிள்ளை மேலே, நீ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்ன, நான் என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன் யோசிச்சு பாடுறா, நல்லா தெரியும் லவ் பண்ணுறான்னு சொன்னேன், இவ்வளோ பிடிக்காத பொண்ணை நைட்டு ஃபுல்லாக நின்று பார்க்குற, ஆனால் அதை அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும்ல உனக்கு, இதான் லவ்வா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே எதுவும் சொல்லாமல் அப்படியே ஐஸை ரோல் பண்ணிட்டு, எனக்கு இதாண்டா லவ்வு, எனக்கு இதான் லவ்வு, அதான் அவ்வளோ பிடிக்கலையே பேசாமல் கொண்டுடலாமே, சொல்கிறா வண்டியை திருப்புறேன் போய் அவளை கொள்ளலாமா. ஸோ ஜேகே எதுவும் பேசாமல் இருக்காரு. சொல்கிறா கொண்டுடலாமா, சொல்லு மச்சான், கொள்ளலாம்ல மச்சான் சொல்கிறா, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, கொல்லலாம் வேணாம், ஏன் கொல்ல வேணாம், உனக்கு தான் அவளை பிடிக்கலையே, நான் மேலே அப்சஸ்டாக இருக்க பொண்ணை ஏன்டா கொடுமைப்படுத்துகிற, சொல்லு மச்சான் சொல்லு, உனக்கு பிடிக்கலை, நான் அப்சஸ்டாக இருக்கேன், அப்போ கொண்டு பணத்தை அவன் கூட வச்சுக்கிறியா, ஜிமினே அந்த பிள்ளையை நிம்மதியாக வாழ விட்றியா மச்சான், டேய் உனக்கு நான் ஃப்ரெண்டு மச்சான், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், நீ என்ன சொன்னாலும் பண்ணுவேன், இப்போ கூட அந்த பொண்ணு உனக்கு வேணும்னா தூக்கிட்டு வந்து போடுவேன், ஆனால் நீ என்ன பண்ணுற கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு பிடிச்ச பொண்ணை இவ்வளோ குடும்பம் பண்ணுற, இப்படி தான் அந்த அப்படின்னு சொல்ல வர காட்டியுமே ஏகே கார் டோரை உள்ள கண்ணாடியை உடச்சிட்றாரு கத்திட்டு, வேணாண்டா, அப்புறம் இது பிடிக்கலண்ணா நீ கொண்டு தான்டா நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னாலே பார்க்க முடியல மச்சான் அப்படின்னு சொல்லும் போது ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜிமினை. உனக்கு பிடிச்சிருக்குல்லடா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீல்ல, இப்போ நான் போய் அந்த பிள்ளையை வெட்டுறேன், உனக்கு எப்படி இருக்கும், கை வச்சிருவியா அவத்தா நீ, என்ன கேட்குற நீ கேட்குறல்ல, அப்புறம் ஏன்டா மச்சான் நீ பண்ணுறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண முடியல மச்சான், ஒரு கேரக்டர் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹாங்குக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஆனால் இப்படி எப்படி இருக்கும்போது என்னால் பார்க்க முடியல மச்சான், நீ சைக்கோவை மாறிட்டு வர மச்சான், அந்த பொண்ணு அது சின்ன பிள்ளைடா, அவ்வளோ போடா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போகிறாரு. ஏய் மச்சான் ஜிமினு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் கத்துறாரு. மச்சான் இருடா நான் அவனை கூப்பிட்டு வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்துட்டு ஜிமினுக்காண்டி ஓடுறாரு. ஸோ ஜேகே ஃபஸ்ட் டைம் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டிக்காகி உட்காந்துருக்காரு ஒரு இடத்த பார்த்துட்டு. அவர் ஒரு மாதிரி இருக்குது, அவர் ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சுஷி என்னெல்லாம் பண்ணேன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து அவர் ஃபேஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி நான் பைத்தியமாடா, நான் 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 எப்படிலாம் பண்ணுறேன், உண்மையா நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு ட்ரக் பவுடர் எடுத்து அப்படியே எடுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுக்கிறாரு. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நீ காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறீங்க. ஸோ அப்படியே மிரர் முன்னாடி போயிட்டு உங்கள் பொட்டுலாம் வைக்கும் போது அவ்வளோ அட்மையர் பண்ணி உங்களே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் போலயே, நான் எப்படிலாம் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க நீங்கள். ஸோ போயிட்டு கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. ஸோ போன உடனே நிலா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஜேம்ஸ் வராரு. ஜேம்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் வருது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, சுஷி வெளியே வா அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ சுஷியும் மெதுவாக எழுந்திரிச்சு போகிறா ஸ்மைல் பண்ணிகிட்டே. அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க போல், எனக்கு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா, எப்படி தெரியும், இல்லைடி நீ எனக்குன்னு சொல்ல வரும்போது என்ன கண்டுபிடிச்சிட்டேன். சரி எங்கன்னா வெளியே போகலாமா அப்படி மாதிரி சொல்லிட்டு சுஷி ஹேரை அப்படியே சைடில் ஒதுக்கி விடுறாரு. எங்கே என் வீடு பார்த்துருக்கியா? இல்லையே. என் வீடு போகலாமா? போகலாம். சரி வா அப்படி மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ சுஷியும் ரொம்ப ஹாப்பியாக போகிறா. ஸோ போகிற வழிலாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறா. ஸோ ஜேம்ஸ் அப்படியே சிரிச்சுட்டே சுஷியை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு அப்படியே பெட்டில் ஜேகே படுத்துருக்காரு. ஸோ நேற்று ஃபுல்லாக ட்ரக்ஸ் எடுத்தனால ஸோ இப்போ அப்படியே குளுக்கோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி சீலிங்கே பார்த்துட்ருக்காரு யார்கிட்டையும் பேசாமல். ஸோ அப்படியே இந்த சைடு அப்படியே ஹாங்க் இந்த சைடு இருந்துட்டு டே பேசுகிறா. என்னடா நேற்று நீ தானே பேசின, அதான் மச்சான் இப்படி ஆகிட்டான், நான் சொல்லு. டே நான் தப்பாக எதுனா சொன்னேனாடா, கரெக்டாக தானடா சொன்னேன். நீ சொன்னது கரெக்ட் இல்லைன்னு எவன்டா சொன்னான், அவனுக்கு தோன்றதை அவன் பண்ணட்டும், நீ சொல்லுடா. மச்சான் நான் நைட்டு பேசினது தப்புன்னு மட்டும் சொல்லாதடா, எல்லாம் கரெக்டு தான். என் தேவதை சொன்னதை கரெக்டாக நிரூபிக்கல மச்சான். அப்படி இல்லைடா இல்லைடா, தேவதை சொன்னதை மதிச்சிருந்தா நான் அவளை பின்னாடி தட்டியிருக்க மாட்டேன், அவள் என்னை அடித்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேன், முதல்ல அவளே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் தான்டா எல்லாமே பண்ணிட்டேன். நான் பைத்தியம்தான் மச்சான். டேய் இப்படிலாம் சொல்லாத மச்சான், ஏன்டா என்னை கஷ்டப்படுத்துகிற? இல்லைடா எனக்கு தெரியுது நான் பைத்தியம்தான்டா மச்சான். இல்லை மச்சான் நான் தான்டா பைத்தியம். இல்லைடா நீ அப்படி சொல்லாத மச்சான், நீ அப்படி கிடையாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஜேகே மெதுவாக வந்துச்சு உட்காராரு. டேய் ஏன்டா இப்போ எல்லோரும் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க? கரெக்டு தான், நான் கொஞ்சம் காமாக இருக்கணும் இன்றைக்கி வேறு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காலண்டர் பார்க்குறாரு. ஸோ அப்படியே டியர்ஸை தொடச்சிட்டு ஜிமினும் பார்க்குறாரு. கவலைப்படாத மச்சான், அடகடி நான் போகிறேன் அடிமா சொல்லிட்டு ஜேகே கையை ஹோல்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஸோ ஜேகே ஜிமினை பார்க்குறாரு. நான் போகிறேன்டா. சரிடா இப்போ நீ காலேஜ் இல்லை மச்சான், அவளுக்கு டிசியை கொடுத்துரு, வேற எங்கன்னா போய் சேர்ந்து படிக்கட்டும்,
ஏன்னா நல்ல காலேஜாக பார்த்து சேர்த்துட்றா. என் கண்ணில் படாத மாதிரி ஏதாவது காலேஜ். நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஆகியனா என்னை பார்த்து பயந்துடக்கூடாது. நல்லா படிக்கிற பொண்ணு நிம்மதியாக படிக்கட்டும் அப்படின் மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜெமீன் அப்படியே ஹாங்கை பார்த்துட்டு ஸோ ஹாங்கும் நாட் பண்ணிவிட்டு போகிறாரு. நீ ரெஸ்ட் எடு மச்சான், இப்போ உன்னால் எழுந்திரிச்சு வர முடியாது, நான் போயிட்டு வரேன். அதுடா பிடிச்சதெல்லாம் வச்சுட்டு வா. சரிடா நான் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிடுறாரு. ஸோ ஜேகே மட்டும் அப்படியே தனியாக பெட்டில் உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி. ஸோ இந்த சைடு இப்போது நீங்கள் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கீங்க. இவ்வளோ தூரமாக அவங்க வீடு இருக்கு? ஆமாடி. ஏன்? எனக்கு ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும், அதான். அதுக்கு என்ன இவ்வளோ தனியாவாக இருக்கிறது? ஏன் எனக்கு ஃபாரஸ்ட்னா பிடிக்காதா? பிடிக்கும்னா, ஆனால் தனியாக இருக்க பிடிக்காது, பயமாக இருக்கும். என்ன இன்னும் வரலையா? 5 நிமிஷம் தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரீச் ஆகிறீங்க. அது அப்படியே உட்டனில் பண்ணியிருக்க வீடு கொஞ்சம் பழைய வீடு மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளெல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே உள்ளே சுற்றி பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ ஜேம்ஸ் அப்படியே பின்னாடி வராரு. ஸோ அப்படியே நீங்கள் கீழே இருக்கனால ஸோ மாடியில் ஏதோ டாக் குலைச்சிட்டே இருக்குது. என்ன டாக் சவுண்டு? மேலே பப்பி வச்சுருக்கேன், அதான். அப்படியா? இருடி கட்டி போட்டு வரேண்ணா அப்படிமா சொல்லிட்டு ஸோ டோரை லாக் பண்ணிவிட்டு கீ எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு மேலே போகிறாரு. ஸோ ஜேம்ஸ் ஒரு மாதிரி லெதர் கோட் தான் போட்டிருப்பாரு, பிளாக் கலரில். ஸோ அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துட்டே வரீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு கபோர்ட் பார்க்குறீங்க. ஸோ அந்த கபோர்டில் ஒரு எல்லோ கலர் சால் அப்படியே மாட்டினாப்பில் லாக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அந்த சாலை உள்ளே வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் ஸோ உள்ள நிறையா சால், வாட்ச், லிப்ஸ்டிக் அப்படி பல ஐட்டம் இருக்குது. அதில் ஃபுல்லாக நேம் போட்டு அப்படியே டேட்டும் ஒட்டியிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக எடுத்து ஒரு லிப்ஸ்டிக் பார்க்குறீங்க. ஹைனா 2025 செப்டம்பர் 9. என்ன இது? இது என்னது? ரோஸ் 2025 ஆகஸ்ட் 20. இது லூனா 2025 அக்டோபர் 21. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே ஸோ ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அப்படியே ஆன் ஆன பிறகு அந்த ஃபோனே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் கால் செக்ஷன்லாம் போய் பார்க்குறீங்க. ஸோ கால்லாம் நிறையா கால் போயிருந்துருக்கு. ஸோ அப்படியே வெளியே வந்து அந்த கேலரிக்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு, ஸோ அதில் ஒரு பொண்ணு, நான் ஏமாந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் பேபி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஜேம்ஸ் நல்லவன் கிடையாது. அவன் என்னை பேசி மயக்கிட்டான். நான் உனக்கு லாயலாக இருந்திருக்கேன், ஆனால் இல்லை. இப்போ அவன் என்னை கொல்ல போகிறான். யாருன்னா என்ன சேவ் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உனக்கு வருமானு தெரியல, ஆனால் நான் இதை ஃபோனில் வச்சுருக்கேன். அவன் இந்த ரூமில் தான் என்னை அடித்து போட்டு போயிருக்கான். என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொன்னது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் கீழே போட்டு உங்கள் ஐஸ்லாம் வியர்டாகுது. அப்படியே ப்ரீத் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே தோணல. ஸோ சடனாக வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. ஸோ எப்படியாவது வெளியே போகணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக டோர்கிட்ட ஓடி வரீங்க. ஸோ ஜேம்ஸ் அப்படியே கீழே வந்துட்டு சுஷி அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே நின்றுட்டு மெதுவாக திரும்பி ஜேம்ஸை பார்க்குறீங்க. என்னாச்சுடி? காரில் என்னோட ஹேண்ட்பேக் விட்டுட்டு. என்னாச்சு? ஓகேவா நீ? ஓகே தான். ஓகே தானா? அப்படியே ஒரு மாதிரி சிவர் ஆல்ரெடி. இல்லை, காரில் பேக் எடுக்கணும். ஓ எடுக்கலாம்.
டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சுஷி அப்படியே வெளியே வரா. வெளியே வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு நிற்கிறா. எந்த பேக்கும் இல்லையடி. என்ன பேக் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சுஷி ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கா. என்னாச்சுடி? அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. ஸோ அந்த ஃபோன் விழுந்து கிடக்கு. அப்படியே ஜேம்ஸை சுஷியை பார்த்துட்டு, ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. சுஷி பயங்கரமாக அழுகிறா. சரி எப்படி உன் கண்ணில் பட்டுச்சு? இதான் சேஃபாக வைக்கணும்னு நினச்சி மறந்துட்டேனே. எப்பாரு சுஷி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வரலான்னு போகும்போது ஜேம்ஸனை தள்ளி விட்டு ஓடுறா. ஸோ ஜேம்ஸன் அப்படி எந்திரிச்சிட்டு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அப்படியே ஒரு பேட் இருக்குது. அந்த பேட் எடுத்துகிட்டு சுஷியை துரத்திட்டே வராரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் வழியா சுஷி ஓடி வந்துட்டுருக்கா. அவனால் ஓடக்கூட முடியல. ஸோ அவ்வளோ பயந்துட்டு ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறா. ஜேம்ஸ் அப்படியே ஓடி வந்து அந்த பொந்து பக்கத்தில் நின்று சுற்றி பார்த்துட்ருக்காரு. எங்கடி போனா? மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு கரெக்டாக ஒரு கால் வருது. ஸோ அப்படியே அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ, மிஸ் ஆகிட்டாளா? டேய் உன்னை நம்பி தானே ஒப்பிடிச்சேன். ஆமாம், யாருன்னு சொல்ல மாட்டேன். நானும் கிளம்பி வந்து நிற்கிறேன். இப்போதைக்கு பேர் முக்கியம் இல்லை டேயாங். நான் சொல்கிறத கேளு. நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைரக்ஷனில் போகிறாரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். டேயாங்கா மாமா இதில் இன்வால்வ் ஆயிருக்கா? கொஞ்சம் புரியலை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு மறுபடியும் ஓடி வரா. ஸோ அப்படியே பார்த்தா கரெக்டாக ரோட்டை ரீச் ஆகிட்டா. ஸோ ரீச் ஆகிட்டு அந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டே இருக்கா. ஒரு கார் ஒரு பைக் கூட வரல. ஸோ கடைசியாக ஒரு கார் வருது. ஸோ அந்த காருக்குள்ளே ஹாங் தான் அப்படியே ஓட்டிட்டு ஐஸை பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் செம்ம டென்ஷனில் ஐஸை கிராஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஸோ ஐஸும் அந்த காரை நிப்பாட்ட பார்த்துருப்பா. ஆனால் நிப்பாட்ட முடியாது. ஸோ அங்கேருந்து கத்துவா. ஸோ கரெக்டாக பின்னாடி ஜேம்ஸ் வந்து பாக்கெட்டில் வச்சு இந்த கர்ச்சீஃப் எடுத்து சுஷியோட நோஸ்லேயே வச்சு அமுக்குவார். ஸோ சுஷி அப்படியே விழுந்துருவா. ஸோ அந்த காரை பார்த்து அப்படியே கை நீட்டிட்டு அப்படியே மயங்கிடுவா. ஸோ ஜேம்ஸ் அப்படியே சுஷி எடுத்து அவர் ஷோல்டரில் போடுவான். அப்படியே நோஸில் செம்ம பிளட் வரும். அது அப்படியே இன்னொரு ஹேண்டில் தொடச்சிட்டு அப்படியே இந்த சைடு அந்த சைடு பார்த்துட்டு சுஷியை தூக்கிட்டு உள்ளே போவான். ஓகேடா, இந்த படத்தை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இன்னொரு பாட்டோட முடிச்சிடலாம். பாய், லவ் யூ.